திமுக கூட்டணி சார்பா, அதாவது கூட்டணி கட்சிகள் பேசுனது, அப்புறம் முதல்வர் பேசுனதெல்லாம் வழக்கம் போல உள்ளதா? கூட்டணி கட்சி சார்பா பேசுனதுன்னு 10 பாட்டு 8 தொகை. அதாவது தேமுதிக வந்து 10 சீட்டு வாங்கினாலும் அது 10 பாட்டு. நான் 8 சீட்டு வாங்கினாலும் 8 தொகை. அகநானூறு புறநானூறு சிபிஎம் இப்படி ஒரு பாராட்டு ஐம்பெருங்காப்பியம்மா இவங்களாம் பேர் காப்பியங்களே. மதிமுக, சிபிஎம், சிபிஐ, விசிகா, தேமுதிக, அது காங்கிரஸ், மற்றதெல்லாம் சிவபதிகாரம், இதெல்லாம் வந்து மற்றதெல்லாம் சீவக சிந்தாமணி. அப்போ திமுக என்ன சொல்றது? லைப்ரரின்னு சொல்றதா? பெருங்காப்பியம். இதிகாசம் சொல்லிடலாமா? இது பெருங்காப்பியம், ராமாயணம், மகாபாரதம். எப்படி பாக்குறீங்கன்னா நம்மளுடைய திருமாறனோட இந்த செயல்? அவர் பொழுது போல சாதனையும் சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் நான் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறேன். இது செஞ்சிருக்கோன்னு பேசவே இல்லை. அவர் ஒரு டெக்னிக் தெரிஞ்சு வச்சிட்டாருன்னு. அவருடைய அத்தனை தொகுதியும் தோக்குறாருங்க. காட்டுமன்னார் கோயில் லைட் இருபறி, மற்றபடி தென் மாவட்டங்களில் நிற்கிற எல்லா தொகுதியும் தோக்குறாரு. இங்கே சைடு பண்ருட்டி கிண்ருட்டி எல்லா இடத்துலையுமே அடி வாங்குறாரு. அதனால் திருமாவளவனுக்கு இப்போ மண்டை காஞ்சி போய் கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் தங்கச்சி நிறுத்தின அக்கா பொண்ணு அவங்க உட்பட தோக்குறாங்க. அதனால் அந்த தடவை விசிகாவை 0 ஊற்றி மூடுறாங்க. அதெல்லாம் அதுக்கு தான். அதே மாதிரி காங்கிரஸ் பெரும்பாலான தொகுதிகளை தோக்குறாங்க. தேமுதிகவும் அதே மாதிரி தான். தேமுதிக பார்க்கறதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா அவர்களே தோத்துருவாங்கன்னு சொல்லி தான் பெரும்பாலும் பேசப்படுது. அது இழுபறி தான். இழுபறிங்கிற இழுபறி தான். அதனால் இவங்க எல்லாம் ஐம்பெருங்காப்பியங்களை தான். மதிமுக மட்டும் 2 ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஓ, மற்றபடி 2 இல்லை, 1 இழுபறி, 1 ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும். மற்றபடி மதிமுக எங்க, அது உதயசூரியன் தானே. உதயசூரியன் அதுக்கு சம்மந்தமே இல்லை, வேலையே கிடையாது. அதனால அது வேற யாருக்குறா? கொங்கு மக்கள் கட்சி ஒன்று தோக்குது. ஒன்று தோக்குது. இன்னொன்று என்னன்னு தெரியல, பார்க்கணும். ஆமாம், இது நம்ம இவங்க முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் எல்லாம் போட்டு மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் SDBI எல்லாம் தோக்குறாங்க. எல்லா வரிசையா எல்லாம் யாரு பெரியார்ல தான் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. எப்படி டிஎம்சி கொடுத்தாங்க அதே மாதிரி இங்கே செட் பண்ணி முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதையும்